கவி பாடும் காந்தி மதியர். 1000 கண்ணுடையவள் இல்லையா? எங்க அண்ணன் வந்து அருமையா பேசினாங்க. அப்பன் காட்சி தராரு, அப்பன் சரிபாதிய பார்வதிக்கு கொடுத்திருக்காரு, அம்மை அப்பனுக்குள்ளதான் அடக்கோன்னு பேசினாங்க இல்லையா? ஐயா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அப்பன் நிலையா இருக்கிறதுக்கு வீட்லயும் சரி கோவில்லையும் சரி சிவபெருமான் இருக்கிறதுக்கு கூட காரணம் சக்தி இருக்க போய் தான். அதனாலதானக்கா சொல்லுவாங்க, சக்தி இருந்தா செய்யி, இல்லாட்டி செவனேன்னு கடன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவ்வளவுதான், எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். இன்னும் சுருக்கமா கேட்பாங்க, வீடு சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்க. அது 2 பேரும் தெரியாம சில பேர் சிவகங்கை அப்படிப்பாங்க. அப்படி அர்த்தம் இல்ல, வீட்டுல 6 ஆட்சின்னு அர்த்தம். மதுரைன்னா என்ன அர்த்தம்? அம்மை. சிதம்பரம்னா யாரு? அப்பை, அப்பன். இடது கால ஊனி நெல்லையப்பர் நடராஜர் ருத்ர தாண்டவம் ஆடுறாருன்னு சொன்னா, இடது பக்கத்துல தன் மனைவியாகிய உமையவள் இருக்கிறாள். அவ இருக்கிறா, என்ன பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நடனமாடக்கூடிய வாய்ப்பை கூட யார் தருகிறாள் என்று சொன்னால் அம்மைதான் தருகிறாள். நடுவர் அவர்களே, அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, திருஞான சம்பந்தர். ஐயா, ஞான சம்பந்தர் குளத்தங்கரையில சின்ன குழந்தைய அழுதுகிட்டு இருக்கும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய தேவையை அறிந்து யாரு முதல்ல ஓடி வருவான்னு சொன்னா அம்மா தாங்கய்யா ஓடி வருவா. இங்கேயே எத்தனை பெண்கள் இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உள்ள கருவறையில இருக்கக்கூடிய காந்தி அம்மைக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. என்ன தெரியுமாங்க ஐயா? அங்கே கருவறைக்குள்ளே ஒரு தெய்வம், இங்கே பெண் தெய்வத்துக்குள்ளே ஒரு கருவறை. அப்படி பரவாயில்ல. அங்க கருவறைக்குள் தெய்வம், இங்கே தெய்வத்துக்குள் கருவறை. உங்களை தான் சொல்றாங்க, பேசாம உட்காந்துருக்கீங்களா? கைதட்ட வேணாமா? எங்க ஊரா இருந்தா ஆளுக்கு 100 ரூபா எடுத்து கொடுத்துருவோம் மேடையில. குளத்தங்கரையில குழந்தையா ஞான சம்பந்தர் அழுதுகிட்டு இருக்கும் போதே ஓடோடி வந்து பால் அமுது ஊட்டினது யாரு? அம்மையா அப்பனாங்க? உமையவள் பால் ஊட்டினாள். நடுவர் அவர்களே, தனக்கு என்ன தேவைன்னு சொன்னாதான் அப்பன் நிறைவேற்றுவான். ஆனா என் பிள்ளைக்கு இது தேவைன்னு சொல்லாமலே ஓடோடி வர்றது யாருன்னு சொன்னா அம்மையா மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையாங்க? அதனாலதான் அப்பாவை சொல்லும் போது கூட எங்க அண்ணன் சொன்ன மாதிரி தாயுமானவன் என்று அம்மையை சொல்லித்தான் அழைக்கிறார்கள். நடுவர் அவர்களே, எக்காலத்தையும் அறிந்தவள் நம்மளுடைய அம்பிகை. அதனாலதான் மகிஷாசுரனை வதம் செய்யணும்னு தேவர்கள் அழைத்த போது நவராத்திரி நாயகியாகிய 9 நாள், ஐயா அப்பனுக்கு கூட ஒரு ராத்திரி தான், மகா சிவராத்திரி மட்டும்தான். எங்களுடைய அம்மையை தான் நாங்க 9 நாள் வச்சு கொண்டாடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? நீ 1 சொன்னா நான் 9 சொல்லுவேன். முதல் 3 நாட்கள் துர்க்கை. துர்க்கை என்னங்க? வீரத்தின் அடையாளம். மத்திய 3 நாட்கள் மகாலட்சுமி செல்வத்தின் அடையாளம். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி படிப்பு செல்வம் கல்வி செல்வத்தின் அடையாளம்னு சொன்னா, ஐயா இந்த படிக்கட்டு வழியா நம்ம மேடை ஏறுறோங்க, நிகழ்வு முடிஞ்சதும் படிக்கட்டு வழியா கீழே இறங்கிடுவோம். படிப்புக்கும் படிக்கட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதுங்கய்யா. படிக்கட்டு கூட ஒரு மனிதனை மேலே ஏற்றும், கீழே இறக்கி விடும். ஆனால் நாம் கையில் எடுத்திருக்கக்கூடிய படிப்பு ஒரு நாள் ஒரு மனுஷனை கீழே இறக்காதுன்னு சொன்னா, அப்பேற்பட்ட கல்வியை கூட யாரு தருவான்னு சொன்னா சரஸ்வதி தேவியான அம்பிகை தான் தருவாள். நடுவர் அவர்களே, இங்கேயே பாருங்க, இன்னைக்கு சொந்த ஊர்ல நிகழ்ச்சிங்கய்யா. எங்க அப்பாவுக்கு காலையிலேயே போன் பண்ண, அப்பா நம்ம நெல்லையப்பர் கோயில்ல பேசுறேன்னு சொன்னேன். போமான்னு வேலைக்கு கிளம்பிட்டாரு. என் பிள்ளை பேசுதேன்னு சொல்லிட்டு கூட்டத்துல ஒருத்தியா எங்க அம்மா தாங்கய்யா வந்து இருந்து பாக்குறாங்க. ஆமாங்கய்யா. அப்ப அழைத்தவுடன் வர்றது யாருங்கய்யா? அம்பிகை தானங்கய்யா வராங்க. என்னெல்லாமோ பேசினாங்க, காரைக்கால் அம்மையாரை பத்தி பேசினாங்க. அம்மாவை மாதிரி பக்தி செய்ய முடியுமாங்க ஐயா? ஐயா, திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண்ணை பாருங்க, தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிடுவான், தனக்குத்தானே பொட்டு வச்சு புது சேலை கட்டிக்கிட்டு தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிடுவான். ஆனா திருமணத்துக்கு அப்புறவே ஒரு பெண் தாயா மாறுறா இல்லையா? மாறினதுக்கு அப்புறவே அதையெல்லாம் தன் குழந்தைக்கு போட்டு பார்க்கணும்னு அழகுபடுத்தி பார்ப்பான். நடுவர்களே, அதனாலதான் ஒரு கவிஞன் கூட அழகா சொன்னா, அஞ்சல் வழி கல்வியை கற்றுக் கொடுத்தது வேண்டுமானால் டெல்லி பல்கலைக்கழகமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சல் வழி கல்வியை கற்றுக் கொடுத்தது என்னவோ அம்மாவுடைய தாய்மொழி தானே. நடுவர், கொஞ்சல் வழி கல்வியா?
அப்பேற்பட்ட சிவபெருமானுக்காக தன் அழகையே துறந்து பேயுரு கொண்டு காலால நடந்தா கைலாய மலை அழுக்காயிருங்கிறதுக்காக தலைகீழ அந்த அம்மா நடந்து போனாங்களே, மேலே இருந்து சிவபெருமான் பார்த்துட்டு இதோ என்னை பேணும் அம்மைகான்னு சொன்னாருன்னு சொன்னா ஒரு பெண்ணினுடைய பக்தி தான் நடுவர் அவர்களே தன் குழந்தைக்காக எதனால செய்யணும்னு தோண வைக்குதுன்னு சொன்னா அப்பேற்பட்ட பக்தியை நமக்கு அளிப்பது அம்பிகையா மட்டும்தான் இருக்க முடியுங்க. ஐயா, காளிதாசர் ஞானத்தை கொடுத்து மகாகவி காளிதாசரா மாத்துனது நம்மளுடைய அம்பிகை தானே நடுவர். பாரதியார் காளி மீது மிகப்பெரிய பக்தியாளனாக இருந்தார். அதனாலதான் சொன்னாரு, நல்லதோர் வீணை செய்தே நலங்கடும் புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினில் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம பக்தி செய்யறதுக்கு கூட அம்பிகை தான் இறங்கி வர வேண்டும் நடுவர் அவர்களே. எக்காலத்தையும் கண்காணிக்க கூடியவள், முக்காலத்தையும் உணர்ந்தவள் அம்பை நடுவர் அவர்களே. அப்பா கொடுக்க மட்டும்தான் செய்வாரு வீட்டுல, அதை யாருக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்கணுங்கிறது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியுங்கய்யா. அம்மா இல்லாட்டி அப்பா வந்துட முடியுமா? அதனாலதான் அபிராமி பட்டர் சொன்னாரு, எங்க அம்மாங்கிறவ சாதாரணப்பட்டவளா, அவளுடைய திருமேனி எப்படி இருக்கும் தெரியுமா? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழித்துணையேன்னு சொன்னாருனா நடுவர் அவர்களே. நமக்கு காந்திமதி அம்மா கெட்டதை கேட்டதையெல்லாம் தரலன்னு நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. அவ கெட்டதை தராம இருக்காளா இல்லையாங்க? அது செய்யறது அம்பிகையா மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம சில சமயம் கேட்டதெல்லாம் வாங்கிட முடியாது. கோபத்துல எனக்கு வர்ற கோபத்துல தாமிரவரில் தண்ணி வரப்ப தவிரலாம் இருக்கேன்னு வாங்கி உடனே அப்படியே ஆகட்டும் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. சரி சரி முடிவெல்லாம் அப்படி எடுக்காத பேசாம அப்படின்னு அவங்க கேட்டதை தான் தர்றது மட்டும் இல்ல, கெட்டதை தரமாட்டாங்க. அதனாலதான் மாணிக்க வாசகர் கூட அழகா சொன்னாரு, அம்மா அம்மா அம்பிகை எப்பேற்பட்டவள் தெரியுமா? பேதித்து நம்மை வளர்த்தெடுத்து பேய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாயின்னு மாணிக்க வாசகர் சொல்றாருன்னு சொன்னா, எங்க அம்மாவுடைய முந்தானை தானே முதல் சேமிப்பு கணக்காக இருந்தது. அம்மாவுடைய கரங்கள் தானே நமக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக இருந்தது. வீட்டுல ஏதாவது ஒண்ணு காணோன்னு சொன்னா நம்ம அந்த பொருளை தேட மாட்டோங்க, அம்மாவைத்தானே தேடுவோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னா அம்பிகையை தானே நம்ம அழைப்போம். இது நெல்லையப்பர் கோயிலுங்க. ஆணி தேர் திருவிழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சாதாரணப்பட்ட மண்ணாங்க நெல்லையம்பதி, இரண்டாவது மிகப்பெரிய சிவாலயம் தமிழ்நாட்டில், மூன்றாவது மிகப்பெரிய தேர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. 2000 ஆண்டு மிக பழமையான திருக்கோவில். திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பாடப்பெற்று 32 தீர்த்தங்களை கொண்ட ஒரே கோவில் நம்மளுடைய நெல்லையம்பதி என்று சொன்னால், அருணாச்சல கவிராயரால் வேணுவன புராணம் பாடப்பட்டு, சொக்கநாத பிள்ளையால் காந்தியம்மை பதிகம் பாடப்பட்டு, இவ்வளவு சிறப்பு இருந்தா கூட நம்ம நெல்லையப்பருக்கு மதியானம் நெய்வேத்தியம் பண்ணும் போது அம்பிகை தினமும் மதியானம் உணவு பரிமாறக்கூடிய காட்சி நெல்லையம்பதியில் தான் நடக்கிறது என்று சொன்னால், இல்லறம் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னா அம்பிகையை போய் பாருங்க. ஐயா, காளியாகவும் மாரியாகவும் வரக்கூடியவள் நம்மளுடைய அம்பிகை. காளினா யாருங்கய்யா? கொற்றவை, துர்க்கையின் அடையாளம். துர்க்கைனா போர்க்குறி இல்லையா? கோபம், ஆக்ரோஷம், நமக்கு ஏதாவது தீமை வந்துட்டுன்னு சொன்னா அம்பிகையை போய் பார்த்தா காளி மாதிரி வந்து அந்த தீமையை அழிப்பதற்காக ஓடோடி வருவாள். ஏதாவது நமக்கு கஷ்டம்னு அவள்கிட்ட போய் கேட்டோம்னா மாறி மாதிரி கருணை மழை பொழிபவள் நடுவர். மாறிதான் மழைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவளுக்கு 1000 நாமங்கள் இல்லையா? அததான் அபிராமி பட்டர் சொன்னாரு, நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச நாயகி, சாம்பவி, சங்கரி, சாமலை சாதி நச்சு வாயகி, மாலினி, வாராகி, சூலினி, மாதங்கி என்று ஆயாகி யாதை உடையாள் சரணம் அரண் நமக்கே. நம்ம யாருக்கிட்ட போய் சரணடையணுங்க? அம்மாவுடைய காலடியில சரணடையணும். யானை மேல ஏறணுங்கய்யா, யானையுடைய காலைத்தானே பற்றி கொள்வோம். யானை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடும் இல்லையா? அதே மாதிரி காந்தி அம்மையுடைய காலை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னா அம்பிகை தான் அழைத்தவுடன் வந்து அருள் பாலிப்பது.
நெல்லை ஜெயந்தா அப்படிங்கிற இந்த மண்ணின் கவிஞர் அம்மாங்கிறவா பஞ்சபூதத்துக்கு சமம் என்று ஒரு கவிதை சொன்னார். இந்த கவிதையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, அம்மாங்கிறவா பஞ்சபூதத்துக்கு சமம். அம்மா நீ நீர், நான் உன்னுள் மிதந்ததால். அம்மா நீ நிலம், நீ என்னை சுமந்ததால். அம்மா நீ காற்று, எனக்கு சுவாசம் தந்ததால். அம்மா நீ ஆகாயம், என்னை முழுவதுமாக பார்த்து கொண்டிருப்பதால். அம்மா நீ நெருப்பு, எனக்கு வெளிச்சம் தந்ததால் என்று சொன்னார். என்று சொன்னால் காரைக்கால் அம்மை கூட அப்பனிடம் இதைத்தான் வேண்டினார். நடுவர் அவர்களே, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும், உன்னை மறக்காத வரத்தை எனக்கு கொடுன்னு அம்மா கேட்டான்னு சொன்னா, அப்பேற்பட்ட பக்தியையும் பக்தனுக்காக இறங்கி வருவது அம்மையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நிறைவான வாதத்தை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா ஊருக்கு ஏற்றபடியா கருவறைக்குள் தெய்வம் இருப்பது உண்மை. ஆனால் தெய்வங்களே வந்து பெண்ணின் கருவறையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அம்மைக்குத்தான் பெருமை அதிகம்.